தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, எந்தவித தேர்வுமே இல்லாம ஒரு சூப்பரான அரசு வேலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அரசு வேலையும் பாத்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ நிறைய பேர் வந்து எதிர்பார்த்திருப்பீங்க, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னா ஜஸ்ட் ஒரு சிஸ்டம் மேலே உட்காந்து டேட்டாஸ் மட்டும் நீங்க ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளான வேலை, டீசென்டான வெளியில சொல்லிக்கக்கூடிய அருமையான ஒரு சூப்பர் வேலை தான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல் டீல்ஸாக நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 17,500 ஸ்டார்ட் ஆகி 63,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்தவித தேர்வுமே இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆண்களையும் சரி பெண்களையும் சரி எந்தவித எக்ஸாமினேஷனும் இல்லாமல் ஜஸ்ட் உங்களோட டாக்குமெண்டேஷன் வெரிஃபை மட்டுமே பண்ணி உங்களை அந்த ஜாப்புக்கு செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 19/6/2026 சாயந்தரம் 5:45 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். உங்களுக்கான தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனை ப்ராப்பராக ஃபில் பண்ணி அப்ளை பண்ணாலே போதும். இந்த ஜாப்பில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராப்பராக எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்றத வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். உங்களால் ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். நெக்ஸ்ட் இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட். சரியா, இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம், இது எல்லா லிங்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, ஃபர்ஸ்ட் இந்த ஜாப் போஸ்டிங் என்ன மாதிரி எஜுகேஷன் இருக்கணும், எவ்வளோ வயது இருக்கணும், எவ்வளோ சேலரி அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் இளங்கலை கணினியில் அறிவி அல்லது கணினி பயன்பாட்டு பட்டப்படிப்பு இல்லைனா முதுநிலை கணினி பயன்பாட்டு பட்டப்படிப்பு, இதில் வந்து தமிழ்லையும் ஆங்கிலத்திலேயோ சம்திங் எதுலையோ சரியா தட்டச்சு வந்து நீங்கள் பெற்றுக்கணும் அப்படின்றாங்க. இந்த குவாலிஃபிகேஷன்லாம் உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் 59 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 17,500 சம்பளத்தில் இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதாவது தரவு உள்ளீட்டாளர், இந்த ஜாப்புக்கு வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஹெல்த் விசிட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, டிபி ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு இளங்கலை அறிவியல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். சரியா, ஸோ இளங்கலை அறிவியலில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அதே த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இமிடியேட் சயின்ஸ் இருக்குமா, ஸோ சயின்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்து உங்களுக்கு 59 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மாதம் 15,000 சம்பளத்தில் நீங்கள் இந்த ஹெல்த் விசிட்டர் ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ அலுவலர், அதாவது காச நோய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து அந்த காசு நோய் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, இந்த உள்ளூர் கிராமம் குக்கிராமங்கள்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இதற்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இளங்கலை மருத்துவ, அதாவது எம்பிபிஎஸ் படிச்சிருப்பாங்கல்ல, ஸோ எம்பிபிஎஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், இல்லை நீங்கள் டிப்ளோமாவில் எம்டி பப்ளிக் ஹெல்த் பிஎஸ்எம் கம்யூனிட்டி ரிலேட்டாக நீங்கள் படித்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோட என்டிஇபியில் இருந்தீங்க அப்படின்னா 59 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மாதம் 63,000 சம்பளத்தில் இந்த மருத்துவ அலுவலர் காச நோய் அந்த ஜாப்க்கு வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் நம்ம கீழே கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் பதவியின் பெயர் அப்படின்ற இடத்துல இதில் இருக்கக்கூடிய ஜாப்ல எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஜாப்போட நேம் வந்து, அதாவது இங்கிலீஷ் டு தமிழ், இது ரெண்டையுமே வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட நேமே, நெக்ஸ்ட் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட கணவரோட நேம் எழுதுங்க. மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட தந்தையோட நேமே ஆண்களும் பெண்களும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க, டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு உங்கள் வயது என்ன, நீங்கள் ஆணா பெண்ணா அப்படின்றத வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் கல்வி தகுதி கேட்பாங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து எழுதுங்க. நெக்ஸ்ட் கல்வி தகுதியை மட்டும் நீங்கள் எழுதுறது மட்டும் இல்லாமல் இந்த சான்றுடன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்கும் அந்த ஜெராக்ஸ் காப்பியை நீங்கள் வச்சு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் கூட நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களோட கல்வி தகுதியோட அதிகபட்சமாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் எழுதிட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட கேஸ்ட் வந்து என்னென்னு எழுதிட்டு உங்களோட ஆதார் நம்பரை வந்து எழுதணும், ஆதாரோட ஜெராக்ஸ் காப்பியும் வச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இருக்கும், அதையும் வந்து எழுதிட்டு உங்களுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதே வந்து எழுதிட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பியை நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட தற்காலிக முகவரி அல்லது நிரந்தர முகவரி, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எது உங்களுக்கு போஸ்ட் மூலமாக உங்களை கான்டெக்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து, எது உங்களுக்கு
அட்ரஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த அட்ரஸை வந்து இதில் நீங்கள் ப்ராப்பராக போட்டுட்டு எந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த இடம், எந்த தேதியில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த தேதியை போட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான் சிம்பிள். இப்போ நம்ம அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் அனுப்பும்போது சில விஷயங்கள்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 விதமான டாக்குமெண்டேஷன் நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஜெராக்ஸ் காப்பி தான் வச்சு அனுப்ப போகிறீங்க. ஸோ இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குமா அப்படின்றது கிடையாது. ஆனால் எல்லாமே இருந்துச்சுன்னா வச்சு அனுப்புங்க. இல்லை அப்படின்னா என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வச்சு அனுப்புங்க. நெக்ஸ்ட் உங்களோட கல்வி தகுதிக்கான சான்றிதழ் வந்து கேட்பாங்க. அதாவது 10th 12th மார்க் ஷீட், அப்புறம் டிகிரி முடிச்சிங்க அப்படின்னா டிகிரி மார்க் ஷீட், இதோட டிகிரி மார்க் ஷீட் அண்ட் டிசி இது எல்லாமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து இணைச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க கவுன்சிலிங் பதிவு செய்வதற்கான பதிவு எண் மற்றும் பதிவு சான்றிதழ் இது ரெண்டுமே கண்டிப்பாக இணைச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் பள்ளியுதவி வகுப்புக்கான கல்வி சான்றிதழ் ஓகேவா. ஸோ நீங்கள் ஸ்கூல் படிச்சிருப்பீங்களா அதற்கான சான்றிதழோட ஜெராக்ஸ் காப்பிலாம் வச்சு அனுப்பணும். நெக்ஸ்ட் உங்கள் ஜாதி சான்றிதழோட ஜெராக்ஸ் காப்பிலாம் நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட ரேஷன் கார்டு அல்லது ஆதார் கார்டு இல்லைனா வந்து நீங்கள் தங்குறதுக்கான உங்களுக்கான கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு கேஸ் சிலிண்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும் தெரியுமா. இன்கேஸ் நீங்கள் வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் இல்லாமல் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸில் இந்த வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கேஸ் வாங்குவீங்களா, ஸோ அந்த கேஸ் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை ப்ரோ நான் வந்து ரேஷன் கார்டே வச்சிருக்கேன் ஆதார் கார்டே வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ரேஷன் கார்டு அல்ல ஆதார் கார்டு அப்படி இல்லைனா உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் உங்களோட வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் உடல் ஊனமுற்றவராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதற்கான டாக்குமெண்டேஷன் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த இதையும் நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் முன்னுரிமை ரிலேட்டடாக வர்றீங்க அப்படின்னா அது வந்தீங்க அப்படின்னா அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்பலாம். ஸோ எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா இப்போ நான் சொன்னல 9 விதமானது கேட்டிருக்காங்களே ஸோ எல்லாமே வந்து எல்லாத்துலையும் இருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவரில் வரமாட்டீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா முன்னுரிமையில் வரமாட்டீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வரலன்னா அதெல்லாம் நீங்கள் வைக்க தேவையில்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த 10th 12th படிச்சிருக்கிறது உங்களோட ஜாதி சான்றிதழ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமனாக உங்கள்கிட்ட வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தோட ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா இஃப் அப்ளிகபிள்னா இருந்தால் ஓகேவா. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்றத அதோட ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போதே வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த அட்ரஸுக்கு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் எந்த அட்ரஸ் அனுப்பணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட இதை எடுத்துக்கோங்க. உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் போஸ்ட் மூலமாக 19/6/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுக்கணும். நெக்ஸ்ட் சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்தலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11 மாத காலங்கள் மட்டும்தான் 11 மந்த் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து இருக்கும். இது வந்து பெர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது, பியூர்லி டெம்பரவரி ஜாப். எந்த ஒரு டைம்லையும் உங்களை வந்து பெர்மனண்டாக மாற்ற மாட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஜாப்பில் சேர்வதற்கு முன்னாடி அண்டர்டேக்கிங் லெட்டர் சுய விருப்பம் உள்ள கடிதம் வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ எந்த காலத்துலையும் பார்த்தீங்கன்னா பணியிட விவரங்கள் வந்து எதுவுமே வந்து மாற்ற மாட்டோம். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் இன்டர்வியூ செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ பணியிடையும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தங்கி தான் பணிபுரிய வேண்டும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்தவித காரணத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் லொக்கேஷனுக்கு வந்து ஒர்க்கை வந்து கொடுக்க மாட்டாங்க. அவங்க எந்த ஒர்க்கிங் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்களோ அங்கே தான் போய் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா தாராளமாக ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம்.